கம்யூனிட்டிக்கு ஆதரவா தெரிவிக்கிறாங்க. ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு மிளகாப்பொடி போட்டு தான் தாக்கப்படும். ஒரு 2 கருத்து அவங்க முன்னிலையில சொல்லியிருக்காங்க. என்ன கருத்து பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவரை வந்து இழிவா பேசியிருக்காங்க, அதே மாதிரி வந்து வன்முறை தூண்டுற மாதிரி செயல்படுத்திருக்காங்க. ஒரு சீன்லயும் வணக்கம், இது உங்க கிருஷ்ணா டேபிள் செவன். நான் உங்க கிருஷ்ணா. ஸோ நம்ம எதை பத்தி பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா, கோபி சுந்தர் கேஸ் பார்க்கிறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல கோபி சுந்தர் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டி பாவங்களோட ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம நண்பர் மனு அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மனு. வணக்கம். ஸோ அந்த அப்லோட் பண்ணதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவரை வந்து இழிவா பேசியிருக்காங்க, அதே மாதிரி வந்து வன்முறை தூண்டுற மாதிரி செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்ப அந்த விஷயத்த நானும் பார்த்தேன். அதுல எதுவும் எனக்கு பெருசா தப்பா தெரியல. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல எந்த ஒரு ஜாதியும் எந்த ஒரு சமுதாயத்தையும் மென்ஷன் பண்ணி அவங்க எதுவும் பேசல. வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சொசைட்டில இருக்கிற ஒரு விஷயத்த தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுல எதுவும் எனக்கு தப்பா தெரியல. அதுவும் இல்லாம அந்த வீடியோல ஒரு சீன்லயும் மக்கள் என்னென்ன ஒரு தப்பு பண்றாங்கன்றத சுட்டி காட்டும் விதமாக தான் பேசியிருக்காங்க. மற்றபடி அவங்க எதுவும் தப்பா பேசல. இதுக்கு பதிலா அவங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கருத்து அவங்க முன்னிலையில சொல்லியிருக்காங்க. என்ன கருத்து பாத்தீங்கன்னா, இப்போ கல்வி சம்பந்தப்பட்டதாக ஒரு உதவி செய்யலாம், ஒரு இலவச டியூஷன், அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கள் தான் அவங்க முன்வைத்து அவங்க பேசியிருக்கிறாங்க. தவிர அவங்க மற்றபடி வேற எந்த ஒரு தவறான விஷயத்தை அவங்க பதிவு செய்யலாம். அட்வொகேட் கேஸ் கொடுத்திருக்காரு, அவர் எதுக்காக அந்த கேஸ் கொடுத்திருக்காரு? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு 2 விஷயத்த சொல்லலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பப்ளிசிட்டிக்காக பண்ணிருக்கலாம். ஏன்னா கோபி சதால அந்த பரிதாபம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய யூடியூப் சேனல். அது வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி இவங்க பேசும்போது இப்போ எப்படி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி உள்ள ஆளை குறிவைத்து தாக்கும் போது என்ன ஆகும்னா அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு லெவலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இரண்டாவது, அந்த பையன் செய்தது சரிதான் என்பதை உணர்ந்து சொல்ற மாதிரியும் அந்த கம்யூனிட்டிக்கு ஆதரவா தெரிவிக்கிற மாதிரியும் குறிவைத்து தாக்கும் போது என்ன ஆகும்னா ஒருவேளை அவர் அந்த கேஸ முன்னிலையில் போட்டிருக்கலாம். இப்போ எனக்கு மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அட்வொகேட் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயம் வந்து அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு கூட காட்டுறேன். கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில மற்ற நபர்கள் பார்க்கும்போது அப்ப இது வந்து வீரம் இல்ல இதுவான்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ற மாதிரி நீங்க முளாப்பொடியை தூக்கி போட்டு தானே நீ வந்து வெட்டின வந்து அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு சமூகத்தை சார்ந்தவர் வந்து ஒரு மிளகாப்பொடி போட்டு தான் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இழிவாக நினைக்கிறார்கள் மென்ஷன் பண்றாரு. அப்படி பாத்தீங்கன்னா அப்ப மிளகாப்பொடி போட்டு தாக்கினாருன்றது வந்து அவங்க வந்து கேவலம் நினைக்கிறாங்களா? அப்ப அவங்க தாக்கப்பட்டது வந்து அவங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா அப்படின்றது என்னோட கேள்வி மட்டும் இல்லாம மக்கள்கிட்ட இந்த கேள்வியை வைக்கிறேன். அப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை இடத்துக்கு சுட்டி கட்டி சொல்றாங்கன்னா அப்ப அவங்க கேஸ் போடுறது நீங்க சொல்றீங்க அப்படிதான் சொல்றீங்க. ஓகே, நீங்க கேட்டது சரியான கேள்விதான். இவர் இந்த மாதிரி பண்றதுனால அடுத்தது யாராவது இந்த மாதிரி தப்பு நடந்தால் ஒருவேளை நம்ம சோசியல் மீடியால யாராவது வீடியோ அப்லோட் பண்ணவும் ஒருவேளை இந்த கருத்துக்களை சுட்டி காட்டவும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஒரு நார்மலான கேஸ் இல்ல. இப்போ ஒரு அட்வொகேட் வந்து உள்ள வந்து ஒரு கேஸ் போடும் போது நம்ம ஒரு சோசியல் மீடியாக்குள்ள இருக்கும்போது நம்மளோட ஒரு நல்ல கருத்துக்களை சோசியல் ஆர்வலர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து முன்னிலையில வைக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பின்னாடி வரும். இப்ப என்னோட அடுத்த கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, பரிதாபம் சேனல் கோபி மற்றும் சுதாகர் சேனல் இப்போ பிளாக் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அந்த வீடியோ டெலிட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த கேஸ் தள்ளுபடி ஆகுமா? ஏதாச்சும் உங்களோட கருத்துக்கள்? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட்டுக்கு சாதமாக இந்த கேஸ் வந்ததுன்னா அடுத்தது யாரும் சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்துக்களை கண்டிப்பா பதிவிருக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா நம்ம பாத்தீங்கன்னா கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கேஸ் அவங்க வந்து எந்த ஒரு ஜாதியும் நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் எதையுமே அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்க வந்து ஒரு பொதுவான கருத்தாக கண்டிப்பா இந்த கேஸ் தள்ளுபடி தான் செய்வாங்க. இதை பத்தி ஜட்ஜி வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமா தீர்ப்பு சொல்லுவார் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா தள்ளுபடி நடக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே மனோ, என்னோட கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. எங்களுக்காக நீங்க உங்க பொண்ணார் நேரத்தை ஒதுக்கி எங்க சேனல் நிகழ்ச்சிக்காக நீங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே, இதை பத்தி உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை நாங்க வரவேற்கிறோம். அதே மாதிரி இதை பத்தி அடுத்த அப்டேட் வரும்போது நாங்க அந்த கருத்துக்களை கண்டிப்பா நாங்க வீடியோல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நன்றி. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.